நம சிவாய. வணக்கம் நேயர்களே, அலர்மகள் அஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ கந்தசுவாமி. மே மாத ராசி பலன்களை தற்போது பார்க்கலாம். நேயர்களே, எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரும் காலங்களில் பல அரிய ஜோதிட சூட்சம பதிவுகள் வரப்போகிறது. அனைத்தும் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும். இதோடு இந்த ஜூன் மாதத்தில் நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் பதிவேற்றி கொண்டிருக்கிறோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். மாத முதல் நாளில் படத்தில் காட்டியுள்ளதுபடி மேசத்தில் சூரியன் உச்ச நிலையிலும் கூடவே புதன் கிரகமும் உள்ளது. சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி பலத்துடனும், மிதுனத்தில் குருவும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் சந்திரனும், கும்பத்தில் ராகுவும், மீனத்தில் சனி மற்றும் செவ்வாய் இருக்கும். கிரக பெயர்ச்சிகள் என்று பார்க்கும்போது 11ஆம் தேதி செவ்வாய் மேசத்தில் பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறும். 14ஆம் தேதி சுக்கிரன் மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகி குருவுடன் இருக்கும். சூரியன் மற்றும் புதன் இரண்டும் 15ஆம் தேதியில் ரிஷபத்திற்கு பெயர்ச்சியாகும். ரிஷபத்துல புதன் நட்புதான், ஆனால் சூரியன் அங்கே பகையாக இருப்பார். புதன் மீண்டும் 29ஆம் தேதி மாலை மிதுனத்திற்கு பெயர்ச்சியாகிறது. ஆக புதன் இந்த மே மாதத்தில் 3 ராசிக்குள் பயணம் செய்யும். மிதுனத்தில் 2 முக்கிய சுபகிரகங்களான சுக்கிரன் மற்றும் குரு கிரகம் இந்த மாதத்தில் பயணிக்கும். இதில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 11ஆம் தேதி வரையில் 5ஆம் வீட்டிலும், அதன் பிறகு 6ஆம் வீடான மேசத்திலும் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பார். 15ஆம் தேதி வரையில் சூரியன் புதன் இரண்டும் 6ஆம் வீட்டில் இருக்கும். இதில் சூரியன் உங்களுக்கு 10ஆம் வீடான ஜீவனஸ்தான அதிபதி 6ஆம் வீட்டில் இருப்பது உங்களை ரொம்ப பிஸியாக இருக்க வைக்கும். வேலையில் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகம் இருக்கும், ரெஸ்ட் டைம் குறையும். அதனால டென்ஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதற்கு தகுந்தாற் போல ஆதாயமும் உண்டு. இந்த மாதத்தில் ராகு 4ஆம் வீட்டில், கேது 10ஆம் வீட்டில் இருக்கு, சனி 5ல் இருக்கார். சுக்கிரன் 14ஆம் தேதியில் 8ஆம் வீட்டிற்குள் குருவுடன் இணைவார். இதில் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய அமைப்பு என்னவென்றால், ஒருபுறம் ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவது, அடுத்து சூரியன் 15ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்திற்கு சென்று அங்கிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் தான். இருந்தாலுமே வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனத்துடன் இருக்கணும். 7ஆம் அதிபதி சுக்கிரன் 8ஆம் வீட்டில் மறைவதால் சக ஊழியர்கள் மூலமாக ஏதாவது பாதிப்புகள் வரலாம். அவர்களுடன் பழகும் போது கவனம் தேவை. புதிய வேலை தேட நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் 2ஆம் பாதியில் இருந்து தேட ஆரம்பிப்பது நல்லது. வெளிநாடு தொடர்பான வேலைகளுக்கு முயற்சி மேற்கொண்டாலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் தொழில் பழைய தொழிலாக இருந்தாலும் முதலீடு செய்வதில் கவனம் வேண்டும். தொழிலை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய கிளைகள் தொடங்கவோ நீங்கள் முடிவு செய்து முதலீடு போடுவதாக இருந்தாலும் அதை ஜூன் மாதத்திலோ அல்லது அதற்கு பின்போ வைத்துக் கொள்வது நல்லது. புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கும் அதற்கான ஆயத்தங்களை மட்டும் தற்போது மேற்கொள்வது சிறப்பு. ஆரம்பிப்பது அடுத்த மாதம் இருக்கட்டும். விருச்சிக ராசியினருக்கு இந்த மாசத்துல குறிப்பிட்ட ஒரு சில துறைகள் நல்ல முன்னேற்றத்தை காணும். அதில் மருத்துவம் முதலாவதாக வருகிறது. மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகள் பிஸியாக இருக்கும். அதனால அவர்களுக்கு வருமானமும் அதிகமாகும். மருந்துகள் தயாரிக்கும் நிறுவனங்கள், அதை சார்ந்த அமைப்புகள், மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அரசு சார்ந்த மற்றும் அரசு துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க வாய்ப்புள்ளது. போலீஸ், இராணுவம் போன்ற சீருடை பணியாளர்களுக்கு அனுகூலமான காலம். கம்ப்யூட்டர், ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ப்ராஜெக்ட்கள் கிடைத்து சந்தோஷம் அடைவீர்கள். வெளிநாடு தொடர்புடைய வேலைகளில் இருப்பவர்களுக்கு வருமானமும் உயரும். சில்லறை வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் இருக்கும் என்றாலும் அதற்காக நீங்கள் வழக்கத்தை விட அதிக உழைப்பை செலுத்த வேண்டியதாக இருக்கும். வாகன போக்குவரத்து சார்ந்த தொழில்கள் மற்றும் டிராவல்ஸ் நடத்துபவர்களுக்கு பராமரிப்பு செலவுகள் அதிகரிப்பதால் கைக்கு வரும் லாபம் சுமாராகவே இருக்கும். நிதி மற்றும் கந்துவட்டி தொழில், ரியல் எஸ்டேட், நிலம் சார்ந்த தொழில்கள், பழைய இரும்பு மற்றும் மெட்டல் சார்ந்த வியாபாரம் செய்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏதாவது ஒரு வகையில் தொழில் சுணக்கம் ஏற்படலாம் அல்லது நஷ்டம் ஏற்படலாம். அதே போல கடன் வாங்கி தொழில் நடத்துவதையும் தவிர்க்கவும். பொருளாதாரம் என்று பார்க்கையில் பணப்புழக்கம் சீராக இருக்கும். நிலுவையில் இருந்த பாக்கிகளும் வசூலாகும். ஆடம்பர செலவுகளை மட்டும் குறைத்து சேமிப்பின் மீது அக்கறை காட்டுவது நல்லது. பழைய கடன்களை அடைக்கவும் சுப நிகழ்ச்சிகளுக்காக சிறு தொகையை செலவிடவும் செய்வீங்க. குடும்பம், உங்களுக்கு குடும்பஸ்தான அதிபதி செவ்வாய் 11ஆம் தேதி வரை 5ஆம் வீட்டில் இருப்பது நல்ல அமைப்பு.
அதனால குடும்பத்தில் அமைதி இருக்கும். அதுவே 6ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெறும்போது குடும்ப உறுப்பினர்களுடன் வாக்குவாதங்கள் வரலாம். அவர்களின் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகாமல் உங்களுடன் சண்டையிடலாம். கவனம் தேவை. திருமண பந்தத்தில் கூட தம்பதிகளிடையே கருத்து மோதல்கள் வர வாய்ப்பிருக்கு. 14ஆம் தேதிக்கு பின் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் நுழைவதாலும் 8ஆம் அதிபதி புதன் சூரியனுடன் சேர்ந்து லக்னத்தை பார்ப்பதாலும் கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகள் வர வாய்ப்பிற்கு. ரொம்ப கவனம் வேண்டும். எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு விட்டு கொடுத்து போக பாருங்கள். எதிர்த்து பேசும் போதுதான் பாதிப்புகள் அதிகரிக்கும். திருமணத்திற்காக வரன் தேடுபவர்கள் மாத முற்பகுதியில் முயற்சி செய்வது நல்லது. மாத பிற்பகுதியில் இருந்து கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் இல்லை என்பதால் மீண்டும் ஜூன் மாதத்தில் இருந்து முயற்சியை ஆரம்பியுங்கள். நல்ல வரன்கள் கிடைக்க குரு பெயர்ச்சி மிகவும் உதவும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு, அதிலும் மருத்துவ ரீதியாக முயற்சி செய்பவர்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமான முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. 5ஆம் வீட்டு அதிபதி குரு 8ஆம் வீட்டில் மறைந்திருந்தாலும் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதாலும் சனி 5ஆம் வீட்டில் இருப்பதாலும் மாத பிற்பகுதியில் ஒரு நல்ல செய்தி உண்டாகும். அடுத்து காதலிக்கும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த 2 மாதமாக நிறைய சண்டைகள், கருத்து மோதல்கள் இருந்திருக்கும். இதற்கு காரணம் புரிதல் குறைவானதும் சந்தேகம் அதிகமானதும் தான். கிரகநிலைகளில் குருவின் 8ஆம் வீடு சஞ்சாரமும் 5ஆம் வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கையும் தான் காரணம். இதிலிருந்து வெளிவர குருவின் பெயர்ச்சி கண்டிப்பாக உதவும். அதுவரை பொறுமை முக்கியம். மாணவர்களுக்கு கோடை விடுமுறை காலம் என்பதால் கொஞ்சம் ஜாலியாக இருக்க நினைக்கலாம். படிப்பில் அடுத்த கட்டம் போக நினைக்கிறவங்க, வெளிநாடு போய் படிக்க நினைக்கிறவங்க காலதாமதம் செய்யாமல் இந்த மே மாதத்திலிருந்து முயற்சி செய்வது நல்லது. ஆரோக்கியம் என்று பார்க்கும்போது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அதிகம் வர வாய்ப்பிருக்கு. கண்ணெரிச்சல், தலைவலி, வாய்ப்புண், தொண்டை வலி போன்ற உபாதைகள் வந்து நீங்கும். முதியவர்களுக்கு கால் மூட்டு வலி, கீழ் முதுகு வலிகள் வரலாம். முறையான ஓய்வும் நடைப்பயிற்சியும், உடலை நன்றாக வைத்துக் கொள்ள நிறைய தண்ணீர் பருகுவதும், தினமும் காலையும் மாலையும் சாதாரண தண்ணீரில் குளிப்பதும் நல்லது. இந்த மே மாதத்தில் 18, 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் அந்த நாட்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதும், நீண்ட தூர பயணம் மேற்கொள்வதும் மற்றும் பெரிய முதலீடுகளையும் தவிர்ப்பது நல்லது. உங்களுக்கான இந்த மாத அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிகப்பு. வழிபட வேண்டிய தெய்வம் ராஜ அலங்காரத்தில் இருக்கும் முருகப்பெருமான். செவ்வாய்க்கிழமைகளில் வழிபடுவது வெற்றியை தரும். நேயர்களே, இப்ப நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள கிரகநிலைகள், என்ன லக்னம், தற்போது என்ன தசாபுத்தி நடந்து கொண்டுள்ளது என்பதை பொறுத்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். அதனால இந்த பொது ராசி பலனை நீங்கள் உங்களுக்கான முழுமையான பலனாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. நேயர்களே, இது போன்ற சூட்சமமான தகவல்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் அடுத்தடுத்து வரப்போகின்றன. எங்கள் அலர்மகள் சேனலை முதன்முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்கள் மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலன்களை பார்க்க எங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் பண்ணுங்க. சிறு கட்டணத்திற்கு உட்பட்டதுதான். நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.